திருப்பூர் ரித்தன்யா தற்கொலை வழக்கில் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், என்ன காரணத்தை முன்வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் இந்த மறுப்பை தெரிவித்திருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். வரதட்சணை கொடுமை காரணமாக திருப்பூரை சேர்ந்த ரித்தன்யா என்ற புதுமண பெண் கடந்த ஜூன் மாதம் தற்கொலை செய்து கொண்டார். இந்த வழக்கினுடைய விசாரணையை சுதந்திரமான வேறு ஒரு அதிகாரிக்கோ அல்லது சிபிஐக்கோ அல்லது உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவுக்கோ மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ரித்தன்யாவின் தந்தை அண்ணாதுரை ராமசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவில் தன்னுடைய மகள் தற்கொலை தொடர்பாக முதல்ல சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் உள்ளூர் மக்களுடைய எதிர்ப்புக்கு பின் வரதட்சணை கொடுமை மற்றும் தற்கொலைக்கு தூண்டியது போன்ற பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இன்னும் இந்த பாலியல் துன்புறுத்தல், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் மனுவில் முன்வைத்திருக்கிறார். அரசியல் நிர்பந்தம் காரணமாக இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய கவின்குமார், அவருடைய தந்தை ஈஸ்வரமூர்த்தி மற்றும் தாய் சித்ரா தேவி ஆகியோரை பாதுகாக்கக்கூடிய வகையில காவல்துறையினர் விசாரணையை தாமதப்படுத்தி வருவதாகவும் புகார் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தற்போதைக்கு இந்த வழக்கில எந்த ஒரு விசாரணை முறையாக நடைபெறவில்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை என்பதனால இந்த விசாரணையை மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது சம்பவம் நடந்து 72 நாட்களுக்கு மேலாகியும் இன்னும் இந்த வழக்குல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என்றும், வரதட்சணை கேட்டு துன்புறுத்தினர் என்பதற்கு ஆதாரமாக வீடியோ தகவல்கள் வழங்கியுள்ள போது உள்ளதாகவும் அவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார். ஏற்கனவே மொபைல் போனில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த ஆடியோ தகவல்களை காவல்துறையினரே கசிய செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு புகாரையும் அவர் தெரிவித்தார். அதனால இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்தார். காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, இந்த வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, ஆடியோ தகவல்கள் முழுமையாக தடயவியல் ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தடயவியல் துறையினுடைய அந்த அறிக்கை கிடைத்த பிறகு இந்த வழக்குல இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த தடயவியல் அறிக்கையை பெற்ற பிறகு கூடுதல் பிரிவுகளுடன் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், வழக்கு விசாரணையை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்காணிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் தற்போது ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் உள்ள காரணத்தினால தற்போதைக்கு இந்த வழக்கின் விசாரணையை மாற்றுவதனால எந்த பயனும் இல்லை, அது மாறாக அது விசாரணையை தாமதப்படுத்தும் என்று நீதிபதி தெரிவித்து இந்த விசாரணையை மாற்றுவதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இந்த இறுதி அறிக்கையில காவல்துறையினர் உரிய குற்றப்பிரிவுகளை சேர்க்காவிட்டால் அந்த குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யும் போது விசாரணை நீதிமன்றம் அந்த பிரிவுகளை சேர்த்து குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.